ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டி வீடியோ. சம்மர் வெக்கேஷனில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு ஆக்டிவிட்டி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஒரு குழந்தைங்களுக்கான பெஸ்ட்டு சம்மர் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேயாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கலர் கார்ட்போர்ட் ஷீட்டு இல்லைனா ஒரு திக்கான ஒரு பேப்பர்னு சொல்லலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்டு ஒரு சில கலர் பேப்பர்ஸ், ஸ்கேல்ஸு, அப்புறம் சிசரு, பஞ்சிங் மிஷின் அண்ட் ஸ்டிக், 2-3 ஸ்டிக் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே டைமில் இந்த ஆக்டிவிட்டி பண்ணி முடித்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஃபஸ்ட்டு வாட்டி ஃப்ளாப் ஆகிடுச்சு, 2வது வாட்டி தான் ஓகே ஆச்சு. அதை ரீட்ரை பண்ணி என்னோடய பொண்ணு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அந்த கலர் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன சர்க்கிள் 4 சர்க்கிள் போட்டுக்கிட்டாங்க. ஓகேங்களா, அது நம்ம இந்த ஆக்டிவிட்டிக்கு மெயின் பர்பஸே இந்த சர்க்கிள்ஸ் தான். ஸோ இந்த சர்க்கிளை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸ்டார்டிங்லேயே இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அண்ட் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுக்கப்புறம் கலர் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அந்த கலர் பேப்பர்ஸில் நம்ம எல்லாமே ஈவனாக அடுக்கி வச்சுட்டு அதில் கோடு போட்டுட்டு அண்ட் அதை கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி அதை கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை ஈவனாக கலர் பை அடுக்கி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த கார்ட்போர்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பஞ்சிங் மிஷின் வச்சு 2 ரவுண்டில் மட்டும் பெரிய ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கணும். இன்னும் 2 இதில் சின்ன ஹோல்ஸ், ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணும்போது ஒரு ஃப்ளாப் பண்ணோம். என்னென்னா 4 சர்க்கிள்லையுமே பெரிய ஹோல் போட்டோம். ஸோ என் பொண்ணுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன், 2 சர்க்கிளில் மட்டும்தான் பெரிய ஹோல் போடணும், 2 சர்க்கிளில் சின்ன ஹோல் போடணும். அதுக்கப்புறம் அந்த 2 சர்க்கிள்லேயும் சின்ன ஹோல் போட்டாங்க. ஏன்னா பெரிய ஹோலில் உள்ளது பாட்டம்லேயும், சின்ன ஹோலில் உள்ள சர்க்கிள் டாப்லேயும் வரும். அப்போ தான் இந்த ஸ்பெண்டில் ஆக்டிவிட்டி கரெக்டாக வரும். ஸோ இப்போ அது மாதிரி கரெக்டாக அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் போட்டு பெரிய ஹோல் இருக்கிற சர்க்கிளை கீழே வச்சு அதுக்கப்புறம் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அது மேலே கலர் பேப்பர்ஸ் ஈவனாக அடுக்கிட்டு வரணும். ஸோ இப்போ இந்த மாதிரி க்ளூ போட்டு ஈவனாக அடுக்கின அப்புறம் இன்னொரு பெரிய ஹோலில் உள்ள சர்க்கிள் எடுத்து ஸோ மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த கலர் பேப்பர்ஸ் மேலே ஸ்டிக் பண்ணணும். ஸோ கரெக்டாக ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ண அந்த ஹோல்ஸ் கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும்னா, இந்த எண்ட் ஆஃப் த அனதர் கலர் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதை சின்ன ஹோலில் உள்ள அந்த சர்க்கிளில் மறுபடியும் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு எண்ட் ஆஃப் த கலர் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதை இந்த சர்க்கிளில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஈவனாக மறுபடியும் அந்த எண்ட் ஆஃப் த அனதர் கலர் பேப்பரில் உள்ள எண்ட் இருக்குல்ல, அந்த எண்டை கரெக்டாக ஈவனாக இந்த மாதிரி அந்த க்ளூவில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் நம்ம. ஸோ மறுபடியும் இது மேலே க்ளூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை இதுக்கு மேலே அட்டாச் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான ஒரு விஷயம் நான் இதில் மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா, ஸ்ட்ராவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்டு செல்லோ டேப்பும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஸ்ட்ரா கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு 4 சைடு கட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் மாதிரி அதை விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி விரித்து விட்டதுக்கப்புறம் ஸோ இதை அந்த பாட்டம் ஆஃப் த பிக் ஹோல் சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிள் சைடு இதை செல்லோ டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும்.
பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய வந்து ஒரு 2-3 குச்சி வேணும்னு சொன்னேன்ல, ஸோ நீங்கள் கபாப் ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த பாட்டம் ஆஃப் த ஹோலில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி அந்த ஸ்பிண்டில் ஆக்டிவிட்டிக்கு வந்து முக்கால்வாசி இது வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ மேலே வந்து அந்த சின்ன ஓட்டையில் வந்து ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரியோ இல்லை பீட்ஸ் மாதிரியோ நம்ம வந்து அழகுக்கு வந்து க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் காய விட்டுறணும். ஸோ ஓவரால் எல்லா ஒர்க்கும் முடிச்சப்பறம் இந்த ஸ்பிண்டில் ஆக்டிவிட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆக்டிவிட்டியாக வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஃபார் ஷுர் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. இந்த மேலே வச்சுருக்க இந்த அழகு பொருள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மோரோவர் இந்த மாதிரி ஸ்பிண்டில் பண்ணும்போது அது ரோஸ் மாதிரி இல்லைனா வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அது கொண்டு வரும்போது பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து அதை விளையாடவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்து சம்மர் வெக்கேஷனில் நம்ம குழந்தைங்களுக்கு போர் அடிக்காத விதமாக நம்ம வந்து கொடுக்குறது வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரையும் திங்கிங் நாலேஜும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எப்போவுமே என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் வந்து இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டான விஷயங்கள் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஆர்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ உங்களுடைய குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கலாம். அண்ட் மோரோவர் நம்ம வீட்டில் பெட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வச்சு அவங்க கூடயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.